மார்னிங் சிம்பிளாக வந்துட்டு களியும் டீயும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு டிமார்ட்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்துட்டு ஒரு பேக்கெட் 50 ருபீஸு. எனக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்ததுனால 2 எண்ணெய் கிடச்சிது. அப்புறம் இது வந்துட்டு பம்பரம். நம்ம ஊர் சைட்லலாம் வந்துட்டு பம்பரம் வேறு மாதிரியெல்லாம் பார்த்துருப்போம். நான் இப்போ தான் இந்த மாதிரி மாடல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் இதை மாதிரி இதை வாங்கியிருக்கீங்களா, இதில் வச்சு விளாண்டுருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய பையனுக்காக ஒரே ஒரு கார் வாங்கினேன். இந்த 2மே அவனுக்காக தான் வாங்கினேன். அப்புறம் கோல்கேட் வீட்டில் இல்லை, கோல்கேட்டும் வாங்கினேன். அப்புறம் வீட்டில் வந்துட்டு ஆயில் காலி ஆகிடுச்சு சுத்தமாக. அது வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு பாட்டில் நெய் வாங்கிட்டேன். அப்புறம் இந்த கண்டெய்னர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மசாலா வந்துட்டு அம்மா ஊர்லேருந்து பிரித்து கொடுத்து வந்தாங்க. அது வைக்கிறதுக்கு மசாலா வைக்கிறதுக்கு எந்த கண்டெய்னர்ஸுமே இங்கே இல்லை. அதனால் சரி இது பார்த்தேன். 90 ருபீஸ்க்கு இது 3 பாக்ஸ் இருந்துச்சு உள்ள. நான் ஆல்ரெடி ஒன்று வந்து சாம்பிள் வச்சுருந்தாங்க, ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்ல குவாலிட்டியாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, டிசைன் சூப்பராக இருந்துச்சு. இதில் 3 கலர் இருந்துச்சு, பர்பிள் கலர், பிங்க் கலர், க்ரீன் கலர். எனக்கு இந்த க்ரீன் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக நான் நிறைய பர்பிள் கலரில் தான் நிறைய இது வாங்குவேன் எதுனாலுமே. சரி இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பிங்க் கலரில் வாங்கலாம் அப்படின்னு இது வாங்கியிருந்தேன். ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. அதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம வளைச்சி பார்த்தாலுமே உடையாத அளவுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. டிசைன்ஸும் நல்லா இருந்துச்சு. 3 சைஸ் வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் வந்துட்டு நான் பெருசில் வந்துட்டு மசாலா என்கிட்ட நிறைய இருந்ததுனால பெரிய பாக்ஸில் வந்துட்டு மசாலா கொட்டி வச்சுக்கிட்டேன். அப்புறம் சின்ன பாக்ஸில் வந்துட்டு புளி வைக்கலான்னு பார்த்தேன். அந்த சின்ன பாக்ஸ் வந்துட்டு செட் ஆகலை. சரி அதுக்காக இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிற மாதிரி செகண்ட் பாக்ஸ் எடுத்து அதில் போட்டு பார்த்தேன். கரெக்டாக இருந்துச்சு. புளியை அதில் எடுத்து வச்சுட்டு மசாலாவும் இதில் கொட்டி வச்சுட்டேன். எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு சைடாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கிச்சன் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் டிமார்ட் போனால் எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அதிகமாக வாங்குவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ தான் என்னோடய கிச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். இனிமேல் ஃபுல் வீடியோ நான் என்னோடய கிச்சன் டூர் வீடியோ சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் களிமாவு இருந்தது, பாதி காலியானது மிச்சம் இருக்குது, அதோட போட்டு வச்சுட்டேன்.